ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமுஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் மக்காவின் சிறப்புகளும் அதில் செய்ய வேண்டிய அமல்களும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இது துல்காதா மாதம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்றைக்கு வானங்கள் பூமியை படைத்தானோ அன்றைக்கு ஒரு வருடத்திற்கு 12 மாதங்களை படைத்து விட்டான். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை கண்ணியமான மாதங்கள் என்று அல்லாஹ்வே குர்ஆனிலே பேசுகிறான். அந்த 4 மாதங்களில் முதல் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதம் எது என்று சொன்னால் இந்த துல்காதா என்று சொல்லக்கூடிய இந்த மாதம். அடுத்ததாக அடுத்த மாதம் இந்த மாதம் துல்ஹஜ் மாதம், அதுக்கு அடுத்த மாதம் இந்த மாதம் முஹர்ரம் மாதம். இப்படி 12 மாதத்துடைய பேரை கேட்டாலும் கரெக்டாக அரபிலையும் சொல்லணும். ஜனவரி பிப்ரவரி அடிப்புமா இல்லையா, அது மாதிரி. அப்போ துல்காதா துல்ஹஜ்ஜி முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 மாதங்களும் ரஜபு என்று சொல்லக்கூடிய இன்னொரு மாதமும் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அதில் இந்த துல்காதா முதல் மாதம் என்ற காரணத்தால், அது அல்லாஹ் கண்ணியப்படுத்திய முதல் மாதம் என்ற காரணத்தால் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா நிறைய ஹாஜிகள் உலகளாவிய அளவுக்கு ஹஜ்ஜிக்கு போகிறனால ஹஜ்ஜின்றாலே மக்காவுக்கு கண்டிப்பாக போய் ஆகணும். அப்படி தானே? நீங்கள் ஹஜ்ஜிக்கு மதீனாவுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஹஜ்ஜிக்கு போறிய உமராவுக்கு போறிய மதீனாவுக்கு கண்டிப்பாக போய் தாவணுமா? கிடையாது. ஹஜ்ஜிக்கு மதீனாவுக்கும் சம்பந்தம் இல்லை, உமராவுக்கு மதீனாவுக்கு சம்பந்தம் இல்லை. இன்னைக்கும் பார்த்தீங்களாக்க லட்சோபலட்ச ஹாஜிகள், அரபு நாடுகளை சார்ந்த ஹாஜிகள் ஹஜ்ஜிக்கு போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் யாரும் மதீனாவுக்குலாம் போக மாட்டாங்க. டைரெக்டாக மக்காவுக்கு மினாவுக்கு வருவாங்க, இல்லை அரஃபாவுக்கு வருவாங்க. ஹஜ்ஜை முடித்து அவங்கவுங்க ஊர்களுக்கு போயிடுவாங்க. நம்ம எப்போமாச்சு ஹஜ்ஜு பண்ணுறனால நம்ம மக்காவுக்கு போயிட்டோம், அதோடு சேர்த்து எங்கே போயிடுவோம்? மதீனாவுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு போயிடுறோம். அப்போ ஹஜ்ஜு என்று சொன்னாலே, உமரா என்று சொன்னாலே மக்கா என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். இதில் இந்த மக்காவுடைய சிறப்புகளை நான் சொல்வதற்கு முன்னால் மக்காவுக்கு நிறைய பேர் இருக்குது, மக்காவுக்கு நிறைய பெயர்கள் உள்ளன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஊருக்கு மக்கா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊருக்கு 2வது பேர் இருக்கிறது பக்கா. மீமை இல்லாமல் என்ன பேர்? பக்கா. குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். சூரா ஆல இம்ரான் 3வது சூராவில் 96வது ஆயத்தில் பேசுகிறான். இன்ன அவ்வல பைத்தின் உலி அலின்னாசி லல்லதி
பி பக்கத்த முபாரக்கன் என்று அல்லாஹ் பேசுகிறான். இந்த பூமியில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் எந்த ஊரில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று சொன்னால் பக்காவில் கட்டப்பட்ட பரக்கத்தான பள்ளிவாசல் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப பக்கா என்பது மக்காவுடைய இரண்டாவது பேரு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூணாவது பேர் என்ன என்று சொன்னால் அல் பலதுல் அதீக். மூணாவது பேர் என்ன? அல் பலதுல் அதீக். அதீக் என்று சொன்னால் பூர்வீக ஆலயம். குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்க. சூரத்துல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய 22வது அத்தியாயத்தின் 29வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். சும்மல் யகுலு தஃபதஹும் வலியூஃபு நுதூரஹும் வலியத்தவ்வஃபு பில் பைத்தில் அதீக். ஹாஜிகள் தங்களுடைய அழுக்குகளை நீக்கிக் கொள்ளட்டும், அழுக்குகளை நீக்கிக் கொண்டு தங்களுடைய நேர்ச்சைகளை நிறைவேற்றட்டும் என்றும் அல்லாஹ் பேசிவிட்டு அதற்கு பிறகு என்ன செய்யட்டும் என்று சொன்னால் சும்மல் யகுலு தஃபதஹும் வலியூஃபு நுதூரஹும் வலியத்தவ்வஃபு, அவர்கள் தவாஃப் செய்யட்டும். எதை தவாஃப் செய்யட்டும்? பில் பைத்தில் அதீக், பூர்வீக ஆலயத்தை தவாஃப் செய்யட்டும் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப அல்லாவே அந்த காபத்துல்லாவுக்கு பூர்வீக ஆலயம் பைத்துல் அதீக் என்று சொன்ன காரணத்தால அந்த ஊருடைய மூணாவது பேர் என்ன என்று சொன்னால் அல் பலதுல் அதீக் என்பது மூணாவது பேர். நாலாவது பேர் என்ன என்று சொன்னால் அல் பலதுல் ஹராம், புனித நகரம். சரியா? நீங்க குர்ஆனை படிச்சு பார்த்தா தெரியும். சூரா பனு இஸ்ராயில் 1வது சூராவுடைய 17வது சூராவுடைய 1வது ஆயத்தில் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. இந்த மிஅராஜ் சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான் பார்த்தீங்களா? அப்ப மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற அல்ல மஸ்ஜிதுல் ஹராம் என்று அல்லாஹ் பேசுகிறாரு. அப்ப அல் பலதுல் ஹராம் என்பது மக்காவுடைய 4வது பேரு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மக்காவுடைய 5வது பேர் என்ன என்று சொன்னால் அல் பலதுல் அமீன். அல் பலதுல் அமீன், அபயம் தரக்கூடிய பூமி, பாதுகாப்பு தரக்கூடிய பூமி. ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிற போது இந்த பள்ளிவாசல் எப்படிப்பட்ட பள்ளிவாசல் என்று சொன்னால் ஃபமன் தஹலஹு கான ஆமினா, யார் அதுக்குள்ள போயிட்டாங்களோ அவர்கள் அபயம் பெற்று விட்டார்கள் என்று பேசுகிறானே. அதனால அல் பலதுல் அமீன் என்பது மக்காவுடைய 5வது பேராக இருக்கிறது. மக்காவுடைய 6வது பேர் என்ன என்று சொன்னால் உம்முல் குரா. தெரியும் உங்களுக்கு, அதாவது கரியத்துன் என்று சொன்னால் ஊர் என்று பொருள், குரா என்று சொன்னால் கரியாவுடைய பன்மை குரா, ஊர்கள். உம்முன் என்று சொன்னால் உம்மாண்டா யாரே? உம்மாண்டா யாரே? தாய். உம்முல் குரா, ஊர்களின் தாய். குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய 6வது அத்தியாயத்தின் 92வது வசனத்தில் இந்த குர்ஆன் ஏன் அருளப்பட்டது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நபியாக அனுப்பப்பட்டாங்கன்னு சொன்னா லி துன்திர உம்முல் குரா வமன் ஹவுலஹா, இந்த உம்முல் குரா வாசிகளை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக. உம்முல் குரான இந்த ஊர் மக்கள் மக்காவாசிகள். மக்காவுல கூட பிரபலியமான ஒரு யூனிவர்சிட்டி இருக்கிறது, ஜாமிஅத்து உம்முல் குரா, உம்முல் குரா பல்கலைக்கழகம் என்று மக்காவில் இருக்கிறது. அப்ப நீங்க வரலாறுகளை படிச்சு பார்த்தீங்களாக்க நிறைய ஏறக்குறைய 13 பெயர்கள் மக்காவுக்கு உள்ளன. அதில் இந்த 6 பெயர்கள் முக்கியமான பெயர்கள் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக மக்காவுடைய 10 சிறப்புகளை நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதல் சிறப்பு என்பது மக்காவில் தான் காபத்துல்லா இருக்கிறது என்பது உங்க எல்லாருக்கே தெரியும். அந்த காபத்துல்லா தான் முதல் கட்டப்பட்ட பள்ளிவாசல், அதுவும் தெரியும். நீங்க ஹதீஸ படிச்சு பாருங்க. புகாரில 3366வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க, வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் ஐயு மஸ்ஜிதின் உலிஅ ஃபில் அர்லில் அவ்வல், இந்த அருளில் கட்டப்பட்ட இந்த பூமியில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் எது அப்படின்னு அந்த சஹாபி கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? அல் மஸ்ஜிதுல் ஹராம் அப்படின்னு காபத்துல்லா இருக்கு பத்தியலா, அந்த காபத்துல்லா அப்படின்றாங்க. அவர் கேட்டாரு, சும்மா ஐயும், 2வது கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது அப்படின்றாரு. அல் மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படின்றாங்க. அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்டாரு, காபத்துல்லா கட்டப்பட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது அப்படின்றாரு. அதுக்கு சொன்னாங்க பதில் 40 சனத்தன், 40 ஆண்டுகளுக்கு பிறகு.
புரியுதா? நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ராஹிம் நபி தான் காபத்துல்லாவை கட்டினாங்க என்று தவறாக புரிந்து கொண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டவில்லை. ஆதம் நபி காலத்திலிருந்து காபத்துல்லா கட்டப்பட்டது. அவங்க காலத்திலிருந்து காபத்துல்லா இருந்துச்சு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் நபி நிறைய நபிமார்களுடைய காலத்துல காபத்துல்லா இடிஞ்சு போய், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே காபத்துல்லா உங்க காபத்துல்லா பார்த்தா தெரியும், சுத்தி மலையா இருக்கேன், உள்ளுக்குள்ள அடிவாரத்துல தான் காபத்துல்லா இருக்கேன். மழை பெய்தால் தண்ணியில என்ன செஞ்சிடறேன், உள்ளுக்குள்ள வந்துடுறேன். காபத்துல்லா இடிஞ்சு போயிடுறேன். இடிஞ்சு போனா மறுபடியும் கட்டுவாங்க. அதுமா ரசூல்லா கட்டினாங்கல்ல, அதே மாதிரி இப்ராஹிம் நபி என்ன பண்ணாங்க, காபத்துல்லாவை கட்டினாங்க அப்படின்னு இருக்கே தவிர புதுசா அவங்க என்ன செய்யல, கட்டல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி மஸ்ஜிதுல் அக்ஸாவை கேட்டா சொல்லுவாங்க, யாரு கட்டினதா, சுலைமான் நபின்னு சொல்றாங்க. அவங்களா ஃபர்ஸ்ட் கட்டினாங்க? கிடையாது. ஆதம் நபி காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா. காபத்துல்லா கட்டப்பட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 40 ஆண்டுகளுக்கு பிறகு. ஏறக்குறைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த ஆண்டுகள் சுமார் 1000 ஆண்டுகள். அப்படி ஹதீஸ் வருது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பத்தில் வயதையும் உயரத்தையும் அதிகமாக கொடுத்தான். காலங்கள் செல்ல செல்ல அல்லாஹ் உயரத்தை குறைத்து கொண்டே வந்தான். அதே மாதிரி வயசை என்ன பண்ணா, குறைச்சிக்கிட்டே வந்தான் அப்படின்னு இருக்குது. அப்ப அவங்க ஆதம் நபி காலத்திலேயே காபத்துல்லாவும் கட்டப்பட்டுச்சு, மஸ்ஜிதுல் அக்ஸாவும் கட்டப்பட்டுச்சு என்று குர்ஆன் சுன்னா பேசுகின்றன. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, மக்காவுடைய முதல் சிறப்பு என்ன என்று சொன்னால், முதல் பள்ளிவாசல் கட்டப்பட்டது அந்த ஊரை அல்லாஹ் தேர்வு செஞ்சு வச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த ஊரின் சிறப்பு என்னங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். இரண்டாவது பார்த்தீங்களாக்கு, மக்கா என்பது ஹரம், புனித பூமி. அதை புனிதப்படுத்தியது யாரு? யார் புனிதப்படுத்தினது? அல்லாஹ்வா, இப்ராஹிம் நபியா? யார் புனிதப்படுத்தியது? நீங்கள் ஹதீசுகளை படித்து பாருங்கள். இமாம் புகாரி 1834வது ஹதீஸா பதிவு பண்றாங்க, இன்னஹாதா பலதுன், இது ஒரு நகரம். இது எந்த ஊரு? இது ஒரு நகரம். ஹர்ரமல்லாஹு, இந்த நகரத்தை அல்லாஹ் புனிதப்படுத்தினான். நிறைய பேர் இப்ராஹிம் நபி சொல்றாங்க, புனிதப்படுத்தினான். நிறைய பேர் இப்ராஹிம் நபி சொல்றாங்க. புரிஞ்சா? அவங்களுக்கு முந்தைய யார் பண்ணிட்டது? அல்லாஹ்வே என்ன பண்ணிட்டான், இந்த நகரத்தை புனிதப்படுத்தி விட்டான் என்று பேசிவிட்டு, எப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்காவை புனிதப்படுத்தினான் என்று சொன்னால், யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்ல், என்றைக்கு அல்லாஹ் வானங்கள் பூமியை படைத்தானோ அன்றைக்கே அல்லாஹ் மக்காவை புனிதப்படுத்தி விட்டான். இந்த மக்கமா நகரம் எதுவரை புனிதமாக இருக்கும் என்று சொன்னால், அப்படியே ஹதீஸ் பேசுகிறது, வஹுவ ஹராமுன், மக்கா என்பது புனிதம். அந்த புனிதம் பேணப்படும். எதுவரை புனிதமாக இருக்கும் என்று சொன்னால், இலா யௌமில் கியாமா, எதுவரை இருக்கேன், கியாமத்து வர புனிதமாக இருக்கேன். நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்லிருக்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள், எனவே என் அருமை சஹாபாக்களே, நீங்கள் மக்காவில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்ட வேண்டாம். உங்களுக்கு அது புனித பூமி, நீங்கள் வெட்டுவது என்பது உங்களுக்கு ஹராம். மக்காவில் இருக்கக்கூடிய பிராணிகளை நீங்கள் விரட்ட வேண்டாம். அந்த பிராணிகளுக்கு நீங்கள் தொல்லை கொடுக்க வேண்டாம், கஷ்டம் கொடுக்க வேண்டாம் என்பது மாத்திரமல்லாமல், நீங்கள் மக்காவிலே ஏதாவது ஒரு பொருளை கண்டெடுத்தால், ஒரு பர்ஸ் கிடக்குது, ஒரு பணம் கிடக்குது, ஒரு நகை கிடக்குது, ஒரு போன் கிடக்குது, அப்படி கண்டெடுத்தால் நம்ம எல்லாம் அதை எடுத்துக்கிட்டு போய் கொடுப்போமா இல்லையா? எடுத்துக்கிட்டு போய் யாரு ஒரு அறிவிப்பு செய்வோம், இல்லை யாரு பொறுப்புதாரியோ அவங்கள்ட்ட போய் கொடுப்போமா இல்லையா? நம்ம கூட கீழே வந்து சேலை இருந்துச்சு, 2-3 வாரங்களா இருந்துச்சு, நான் எடுத்து சொன்னா இல்லையா? ஆனால் நீங்கள் காபத்துல்லாவிலே அந்த ஹரம் பகுதியிலே கண்டெடுக்கப்பட்ட பொருளை கண்டால் நீங்கள் அதை எடுக்கவே கூடாது. அந்த பொருளை நீங்கள் எடுக்கவே கூட, எடுப்பது ஹராம். அப்படி எடுக்காமல் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து கொண்டு வந்து காட்டனே, இந்த மாதிரி ஒரு பொருள் கிடக்குது, நீங்க எடுத்துக்கிறங்க. அந்த மாதிரி அறிவிப்பு செய்யக்கூடிய பொறுப்புதாரிகள் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட தான் சொல்லணுமே தவிர கீழே கிடக்கக்கூடிய பொருளையை எடுக்கக்கூடாது என்பது மாத்திரமல்லாமல், அங்கே இருக்கக்கூடிய புற்பூண்டுகளை கூட நீங்கள் கிள்ள வேண்டாம், புடுங்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லும் போது, இதை கேட்ட அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், புற்களை புடுங்க கூடாது என்று சொன்னால், இதுகிர் என்ற ஒரு புல் இருக்கிறது, அந்த புல்லை வச்சு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா,
நம்ம அருவாள் செய்யணும், கத்தி செய்யணும், அந்த இரும்பை உருக்கணும் அப்படின்னு சொன்னா அதை நெருப்பு மூட்டுகிறோமே, எதை வச்சு நெருப்பு மூட்டுறோம்? அந்த புல்லை, இது இருக்கிற புல்லை வச்சு தான் மூட்டுறோம். அதே மாதிரி வீடுகளை கட்டுகிறோம் இல்லையா, அந்த வீடுகளுக்கு ரூஃபாக போடணுமே, இந்த வீடுகளுக்கு முகடாக எதை போடுவாங்கன்னு சொன்னா பேரிச்சம்பழத்தின் மட்டைகளையும் அந்த புல்லுருக்கு பத்தியலா அந்த புல்லையும் தானே போடுறோம். அப்படியானால் அந்த புல்லையும் பிடுங்க கூடாதா அப்படின்னு யாரு கேட்கறது? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுகிர் என்ற அந்த புல்லை தவிர எல்லாமே புனிதம், பிடுங்க கூடாது. ஆனா எதை தவிர? இதுகிர் என்று சொல்லக்கூடிய அந்த புல்லை தவிர. இது கூட அன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம போய் பிடுங்க கூடாது, இன்னைக்கு அதை வச்சா வீடு கட்டுறோம், அதை வச்சு ஆயுதம் பண்றோம், அவ எல்லாமே புனிதம் என்று சொல்லிருக்கிறாங்க. அப்ப முதல் கட்டப்பட்ட பள்ளிவாசல் மக்காவில் இருக்குது. இரண்டாவது மக்கமா நகரம் என்பது கியாமத்து வரை புனிதம். மூணாவது பாத்தியலாக்கு அல்லாஹ் பேசுகிறான் சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 97வது வசனத்திலே, ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்துன், அதில் ஏராளமான அத்தாட்சிகள், மக்காவிலே ஏராளமான அத்தாட்சிகள் உள்ளன என்று பேசுகிறான். அந்த அத்தாட்சிகள் எது? அதாவது ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்துன் மகாமு இப்ராஹிம், அந்த மக்காம இப்ராஹிம் இருக்கு பத்தியலா, அதிலிருந்து ஒவ்வொன்னா பாத்தியலாக்கே அல்லாஹ்வுடைய அற்புதத்தின் எடுத்துக்காட்டு, அல்லாஹ்வுடைய சக்தியின் அடையாளம், அல்லாஹ்வுடைய வல்லமையின் பிரதிபலிப்பு ஒண்ணுமில்லை. நிறைய பேருக்கு இந்த மக்காமே இப்ராஹிமே எப்படின்னு தெரியாம இருக்குது. மக்காமே இப்ராஹிம் என்று சொன்னால் இப்ராஹிம் நபி தொழுத இடம் அப்படிங்கிறாங்க. அது இப்ராஹிம் நபி தொழுத இடம் எல்லாம் அல்ல. மக்காம் என்று சொன்னால் நிக்கிதல், இப்ராஹிம் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கல் எந்த கல், எங்கே இருந்த கல் என்று சொன்னால் எங்க இருந்துச்சு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீடு இருந்துச்சு பத்தியலா, இஸ்மாயில் நபியுடைய வீட்டில் அந்த பாறை கல் கடந்துச்சு. அதை வச்சு அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா துணி துவைக்கணும் பத்தியலா, துணி துவைக்கிறதுக்கு அந்த கல்லை பயன்படுத்தினாங்க. குளிக்கணும் பத்தியலா, நின்று குளிச்சு போட்டு அந்த கடைசி தண்ணி ஊற்றுவாங்கல்ல, அந்த கல்லுக்கு மேலே ஏறி ஊற்றி காலை கழுவிக்கிடுவாங்க, மண்ணு படக்கூடாது பத்தியலா. அப்ப அது மாதிரி அந்த கல்லு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய மனைவி மக்கள் குளிக்கிறதுக்காக, துவைக்கிறதுக்காக அந்த கல்லை பயன்படுத்தினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவை கட்டும் போது இஸ்மாயில் நபி மகன் வீட்டில் போய் தங்கினாங்கல்ல, அந்த கல்லுக்கு மேல என்ன செஞ்சாங்க? குளிக்கிறாங்க. அப்ப அந்த காபத்துல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டப்படுகிறது. நீங்க வரலாறுகள் ஹதீசுகளை படிச்சு பார்த்தீங்களாக்க இப்ராஹிம் நபி கொத்தனார் மாதிரி என்ன பண்றாங்க? கட்டுறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சித்தால் வேலை செய்யறாங்க. கீழே கல்லை தூக்கி தூக்கி என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அப்ப இஸ்மாயில் நபி தூக்கி தூக்கி கொடுக்கறாங்க. வாப்பா இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க? காபத்துல்லாவை கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறாங்க. காபத்துல்லாவுக்கு ஒரு உயரம் இருக்குதா இல்லையா? தலைக்கு மேல கட்டிட்டாங்க. அதற்கு மேலே காபாவுடைய உயரம் இருக்கிறது. அதுக்கு மேல காபாவுடைய சவத்தை ஒசத்துறதுக்கு ஏணி ஹீனிலாம் அன்னைக்கு கிடையாது. ஒரு பக்க ஏணி இல்ல, இன்னைக்கு சாரங்கட்டுறமா இல்லையா, சாரங்கற்ற வசதி இல்லைங்கிறனால என்ன பண்ணாங்கன்னு சொன்ன, அந்த அவங்க குளிச்ச வீட்டில இருந்த அந்த பாறை இருக்கு பத்தியெல்லாம், பாறை என்ன பண்ணாங்க? வாப்பா மோனு சேர்ந்து உருட்டிக்கிட்டு காபத்துல்லாவுக்கு பக்கத்துல போடுறாங்க. காபத்துல்லாவுக்கு பக்கத்துல போட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாறைக்கு மேல ஏறிடுறாங்க. இப்ப பாறைக்கு மேல ஏறினா அது ஏணி மாதிரி உயரமா இருக்கா இல்லையா? அப்ப உயரமா போயிருது. மகன் கல்லை தூக்கி கொடுக்கறாங்க. அவங்க அப்படி முதல் பகுதியை, அந்த வாசல் பகுதியை கட்டுறாங்க. அப்புறம் அப்படி உருட்டி அப்படி வர்றாங்க. அப்புறம் ரைட்டை கட்டுறாங்க, அப்புறம் பின்னால கட்டுறாங்க, லெஃப்ட கட்டுறாங்க. எல்லாம் பாறையை என்ன செய்றாங்க? உருட்டி மேல ஏறி காபத்துல்லாவை முழுசா கட்டி முடிக்கிறாங்க. காபத்துல்லாவை முழுசா கட்டி முடிச்ச உடனேயுமே அல்லாஹ்வுடைய அற்புதம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய அற்புதத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அனுபவித்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கண்களிலே பார்த்தார்கள். என்ன அற்புதம் என்று சொன்னால், அந்த பாறை அப்படியே கொஞ்சம் கீழே போகுது. அவன் காலடி அச்சிருக்கு பத்தியல, அந்த கால் எங்க இருக்குதோ அப்படி கீழே அப்படி அமுங்குது. நம்ம எல்லாம் கடற்கரை மணல்ல அந்த ஆள் அடிக்குது பத்தியலா, அந்த கடற்கரை மணல் நடந்தமாக்கு அப்படி கால் அப்படி அமுக்கும் பத்தியலா, எடுத்து பார்த்தாமா கால் அச்சிருக்கு மத்தியலா, கடற்கரை மணல்ல அமுங்குற மாதிரி எதில் அமுங்குது? அந்த பாறையில இப்ராஹிமுடைய கால் அப்படி அமுங்குது. இப்ராஹிம் அந்த அற்புதத்தை அனுபவிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ்ங்கறாங்க. இஸ்மாயில் நபி பார்க்கறாங்க. பார்த்துட்டு இது அல்லாஹ்வுடைய அற்புதம் அப்படின்னு இறங்கிடுறாங்க. இறங்குனா அந்த கல் எங்கே கடந்தது என்று சொன்னால், காபத்துல்லாவுடைய வாசலுக்கு ஹஜ்ருல் அஸ்வதுக்கு பக்கத்துல, காபத்துல்லாவின ஒட்டுன மாதிரி தான். இன்னைக்கு ஹஜ்ருல் அஸ்வத் பாத்தியலாக்கு ஏறக்குறைய 10-15 அடிக்கு பின்னால கிடக்குது. அங்க ஏறலாம் கை எட்டாது, அவ்வளவு பெரிய கையெல்லாம் கிடையாது.
பக்கத்தில் கிடந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அந்த மகாம இப்ராஹிம் காபத்துல்லாவுக்கு ஒட்டிய பகுதியில் இருந்தது. முதல் ஹலீஃபா இருந்தாங்கல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பவும் இங்கே இல்லை, காபத்துல்லாவுக்கு ஒட்டி வாசலுக்கு ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நடுவில் கிடந்துச்சு பக்கத்தில். ரெண்டாவது ஹலீஃபா இருந்தாங்கல்ல உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அது பக்கத்தில் அந்த கல்லு கிடக்கிறது தவாவு செய்யக்கூடிய மக்களுக்கு தொந்தரவா இருக்குது, அதனால கொஞ்சம் உருட்டி என்ன செய்யலாம், தள்ளி போடலாம் அப்படின்னு இந்த இடத்தில் உருட்டி தள்ளி போட்டது யார் என்று சொன்னால், யார் போட்டது? உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அதை உருட்டி தள்ளி போட்டாங்க. அதை யாரும் எந்த சஹாபாக்கள் வாயை திறக்காம அமைதி காத்தாங்க. ஏன் அமைதி காத்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் பக்கராவுடைய 125வது வசனத்திலே பேசுகிறானே, வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் முசல்லாவாக தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற இந்த வசனம் அருளப்படுகிறது. இந்த வசனம் வருவதற்கு யார் காரணம் என்று சொன்னால், யார் தான் காரணம்? உமர் பின் ஹத்தாப் தான் காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரெண்டு பேரும் சேர்ந்து தவாப் செய்வாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தவாவு செய்யும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காபாவுடைய அந்த ஹஜ்ருல் அந்த கல்லை மக்காம இப்ராஹிமை பார்ப்பாங்க. பார்த்துட்டு கேட்பாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த கல் இருக்குல்ல, இங்க நின்று 2 ரக்காத் தொழுவலாமே, அந்த ஆசை யாருக்கு வந்துச்சு? உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்துச்சு. அவங்களாம் ஷரியத்தை பண்ண முடியாதுல்ல, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன உடனேயுமே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் முசல்லாவாக தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குவான். அப்போ கூட ரசூல் சொல்லுவாங்க, உமரே நீ சொல்லலப்பா, இத சொன்னது யாரு? உன் வாயில அல்லாஹ் பேசனா அப்படின்னு சொன்னாங்கன்னு இருக்குது. அப்ப மக்காம இப்ராஹிம்ல தொழுவுறோம் பத்தியலா, யாரு காரணம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு காரணங்கிறனால அப்ப காரணகர்த்தா தள்ளி போடுறாரு, நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா சஹாபாக்கள் அமைதி காத்தாங்க என்று வரலாறுகள் பேசுகின்றன. அப்ப மக்காவுடைய 3வது புனிதம் என்பது பல அடையாள சின்னங்கள், அல்லாஹ்வுடைய அற்புதங்கள். ஒன்று மக்காம இப்ராஹிமே, 2வது சஃபா மருவா மின் ஷஆயிர் இல்லாஹியா இல்லையா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஒன்றா இல்லையா, சஃபா அங்கே இருக்கிறது, மருவா அங்கே இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்பது ஜம்சம் தண்ணி எங்க இருக்குது? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியோ அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய பரக்கத்தோ பரக்கத்து. ஜம்சம் தண்ணி எங்க இருக்குது? மக்காவில், காபத்து மக்காவில் தான் இருக்குது. அது மாதிரி ஹஜ்ருல் அஸ்வத், அது வானத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல்லு அப்படின்னு ஹதீஸ் வருது. அந்த கல்லை அல்லாஹ் எந்த ஊர்ல இறக்கனா? அந்த மக்காவில் இறக்கனா என்று இருக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் இருக்கக்கூடிய ஊர் என்ற காரணத்தால இந்த மக்கா 3வது சிறப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மக்காவுடைய 3வது சிறப்பு. மக்காவுடைய 4வது சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த காபத்துல்லா இருக்கு பத்தியலா, குர்ஆன்ல பாத்தீங்களேன், சூரத்துல் பக்கராவுடைய 125வது ஆயத்துல, வைது ஜஅல்னல் பைத்த மஸாபத லின்னாஸ், நாம் இந்த பைத்தை காபத்துல்லாவை எப்படிப்பட்ட ஆலயமாக ஆக்கணும் என்று சொன்னால், மஸாபத லின்னாஸ், மக்களை ஈர்க்கக்கூடிய ஆலயமாக. காபத்துல்லா என்பது மக்களை என்ன செய்கிறது? அப்படி இழுக்குது. இந்த மஸாபத்தல் இன்னாஸ், மக்கள் நேசிக்கிறாங்கல்ல, மக்களுக்கு முஹப்பத் வருது பத்தியலா. இந்த காபாவை பார்த்தாலே ஒன்று அல்லாஹ்வுடைய பயம் வரும். காபா சும்மா போய் பார்த்தாலே அல்லாஹ்வுடைய பயம் என்ன செய்யும்? வருமா வராதா? அல்லாஹ்வுடைய பயம் வரும். நம்ம ஒரு கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். மட்டுமல்லாமல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மஸாபத்தல் லின்னாஸ்ங்கிற அந்த ஆயத்துக்கு தஃப்சீர் பண்றாங்க. மஸாபத்தல் லின்னாஸ் என்று சொன்னால், எத்தனை முறை காபத்துல்லாவை பார்த்தாலும், எத்தனை முறை ஹஜ் உம்ரா செய்தாலும் போதும் என்ற எண்ணம் வராது. இதான் மஸாபத்தல் லின்னாஸ். 1000 தடவை ஹஜ் பண்ணாலும், 1000 முறை உம்ரா பண்ணாலே போதும், மௌத்தா போறவரை நம்ம காபாவுக்கு போக தேவையில்லை அப்படின்னு என்ன வருமா? வாய்ப்பு கிடைச்சா போய் அப்படிதான் ஆசை வருது. அப்ப பாருங்க, அல்லாஹ் பேசுகிறார், இந்த மஸாபத்தல் லின்னாஸ் என்ற ஆலயம் எங்க இருக்கிறது? மக்காவில் இருக்கிறது. இது மக்காவுடைய 4வது சிறப்பாக அல்லாஹ் பேசுகிறான். 5வது சிறப்பாக மக்கா என்பது பாதுகாக்கப்பட்ட பூமி. அதே ஆயத்துல வைது ஜஅல்னல் பைத்த மஸாபத்தல் லின்னாசி வஅம்னா, அதை அபய பூமியாக, பாதுகாக்கக்கூடிய பூமியாக, பாதுகாக்கப்பட்ட பூமியாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். இது மக்காவுடைய 5வது சிறப்பு. மக்காவுடைய 6வது சிறப்பு என்ன என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்காக நிறைய துவா செஞ்சாங்க. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் மக்காவில் பார்த்தீங்களாக்கும் பல வகையான பழங்கள் நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்காது. நம்ம ஊர்ல அந்த சீசன் பழம் தான் கிடைக்கும். அகேல அன்சீசன், நீங்க எந்த பழத்தை எடுத்தாலும் அது வருஷத்துக்கு எல்லா நாளையும் மக்காவில் என்ன செய்யுது? கிடைக்குது.
ஏன் சொன்னா ஏன் கிடைக்குது? இப்ராஹிம் நபியுடைய துஆவுடைய பரக்கத்து. அதை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். அதே சூரத்துல் பக்கராவுடைய 126வது ஆயத்தில், வைது கால இப்ராஹீமு ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினன் வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி. அவங்க கேட்குறாங்க, வருசுக் அஹ்லஹு, அல்லாஹ்வே இந்த மக்காவாசிகளுக்கு நீ உணவளிப்பாயாக. எதை கொண்டு? மின சமராத், பழங்களை கொண்டு, பழங்களை கொண்டு இந்த மக்காவாசிகளுக்கு நீ உணவளிப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்கல்ல. இந்த துஆவுடைய பரக்கத்தின் காரணத்தால மக்காவில் பார்த்தீங்களாக்கும் பழ வகைகள் இந்த சீசன் அந்த சீசன் அல்ல, எல்லா சீசன்லையும் எல்லா பழமும் கிடைக்குது. அப்ப இப்ராஹிம் நபியுடைய துஆவை பெற்ற ஊர் என்பது மக்கமா நகரம். 6வது சிறப்பு. 7வது சிறப்பு என்ன என்று சொன்னால், மக்கா என்பது அல்லாஹ்வுடைய பரக்கத்து நிறைந்த இடம். எல்லாத்திலும் உணவுல, தங்குற இடத்துல, எல்லாத்திலும் அல்லாஹ் என்ன பண்றான்? பரக்கத்து பண்றான். புகாரில 3364வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்க்கறதுக்காக அவங்க பலஸ்தீன், சொந்த ஊர் பலஸ்தீன், அங்கே தான் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ஆர்டர் வந்துச்சு. கொண்டு போய் மக்கா கிட்ட வந்து என்ன பண்ணிட்டாங்க? மனைவி மக்கனையும் மகனை விட்டுட்டு வந்துட்டாங்க. விட்டுட்டு மறுபடியும் பலஸ்தீனுக்கு போயிட்டாங்க. போய் ரொம்ப நாள் கழிச்சு என்ன பண்றாங்கன்னா பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்தா கரெக்டா மகன் வீட்டுக்கு, இஸ்மாயில் நபி மகன் வீட்டுக்கு போயிடுறாங்க. போனா மகன் இல்லை, மனைவி இருக்கிறாங்க. பெரிய ஹதீஸ், நான் சுருக்கமா நேரத்தை கருதி சுருக்கமா சொல்றேன். அவ மருமகளை பார்க்கறாங்க. மருமகளை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லுவாங்க. அவங்களும் பதில் சொல்லுவாங்க. சலாம் பதிலாம் சொல்லிப்புட்டு இப்ராஹிம் நபி மருமகள்கிட்ட கேட்பாங்க, நீங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. மருமகள் சொன்னாங்க, நாங்கள் கறி சாப்பிடுவோம் அப்படின்ட்டாங்க. என்ன குடிக்கிறேன்? தண்ணியெலாம் நாங்கள் பரக்கத்தா தான் குடிக்கிறோம். தண்ணீரால பரக்கத்தா, எங்களுக்கு கறியும் தண்ணியும் பரக்கத்தா கிடைக்குது அப்படின்ட்டாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வல் மாஇ. அல்லாஹும்ம பாரிக் லஹும், அல்லாஹ்வே இவர்களுக்கு இந்த மக்காவாசிகளை என்ன செய்வாயாக? பரக்கத் செய்வாயாக. எதுல? லஹம். லஹம்டா என்ன? லஹமு சாப்பிட்றவங்களுக்கு போய் ஜும்மா முடிச்சு போய் லஹுமு சாப்பிடுவோமா இல்லையா? லஹமுடா கறி, இந்த பிரியாணி கறி வருதா பத்தியலா, அதான் லஹுமு. ஃபில் லஹமி, அல்லாஹ்வே கரியில் பரக்கத் செய்வாயாக. ஃபில் மாயி, தண்ணீர் என்ன செய்வாயாக? பரக்கத் செய்வாயாக. இன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுடைய உணவுக்காக, உணவுப் பொருளுக்காக, பரக்கத்துக்காக துஆ செஞ்சாங்க என்பது 7வது சிறப்பு. 8வது சிறப்பு என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக ஆக்கப்பட்டாங்கல்ல, அதுக்கு காரணமே இப்ராஹிம் நபியுடைய துஆவின் பரக்கத். இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை கட்டி முடிச்சுவிட்டு அவங்க துஆ கேட்குறாங்க. சூரத்துல் பக்கராவுடைய 129வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக. அதாவது எங்கள் ரப்பே, வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், இந்த ஊரிலிருந்து ஒருவரை என்னவாக ஆக்குவாயாக? ரசூலாக, நபியாக ஆக்குவாயாக. யத்லு அலைஹிம் ஆயாத்திக, உடைய ஆயத்துகளை அவர் ஓதி காட்டுவார். ஒய் அல்லிமுஹுமுல் கிதாப, உடைய ஆயத்துகளை கற்றுக் கொடுப்பாரு. வயு ஜக்கீஹிம், அவர் மக்களை பரிசுத்தப்படுத்துவாரு. ஹிக்மாவ ஹதீஸுகளை சொல்லுவாரு அப்படின்லாம் அல்லாஹ் சொல்றான்ல. அப்ப இப்ராஹிம் நபி ஏறக்குறைய ரசூல்லா நபி ஆறதுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே துஆ செய்யறாங்க. இந்த மக்காவுலேது ஒருத்தரை நபி ஆக்கல்லா, அவர் நபியா மட்டும் இருக்க கூடாது, யாராவது சேர்த்து இருக்கனே, ரசூலாவும் இருக்கணும் அல்லாஹ் அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அதை வச்சு தான் மக்காவில் ஒருவரை அல்லாஹ் என்ன பண்ணா? ரசூலாக ஆக்கனா என்ற குர்ஆனை பேசுகிறது. இது மக்காவுடைய 8வது சிறப்பு. 9வது சிறப்பு என்ன என்று சொன்னால், தஜ்ஜால் இருக்கிறான் பத்தியலா, இது புகாரில் 1881வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தஜ்ஜால் இருக்கிறான் பத்தியலா, அவன் ஊரு ஃபுல்லா போயிடுவான். அவன் போகாத இடமே இருக்காது இல்லையா? அவன் கால் வைக்காத இடமே இருக்காது. எல்லா இடத்துல கால் வச்சிருவான். 2 ஊர்களை தவிர. எந்த 2 ஊர்கள்? ஒன்று திருச்சி, ஒன்று என்ன? ஒன்று மக்கா, ஒன்று மக்கா, 2வது மதீனா. லைசமின் பலதின் இல்லா சயதௌஹு இல்லா மக்கத்தவல் மதீனா. தஜ்ஜால் கால் வைக்காத ஊரே இல்லை, 2 ஊரை தவிர. இல்லா மக்கத்த வல் மதீனா, இந்த மக்கா மதீனாவுக்கு மட்டும் அவன் போக முயற்சிப்பான். மலக்குமார்கள் கையில வாயிலேந்தி நின்று கொண்டிருப்பார்கள். அந்த வாளை பார்த்த உடனே அவன் என்ன செஞ்சிருவான்? பயந்துக்கிட்டு பின்வாங்கி போயிடுவான் என்று நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. இது 9வது சிறப்பு. 10வது சிறப்பு என்ன என்று சொன்னால்,
மக்காவில் குறிப்பாக காபத்துல்லாவில் தொழுவது ஒரு ரக்காத் என்பது எத்தனை மடங்கு நன்மை? 1,00,000 மடங்கு. 1,00,000 மடங்கு. இமா முஸ்லிம் 1394 ஹதீஸை பதிவு பண்றாங்க. சலாத்துன் ஃபில் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமில் தொழக்கூடிய தொழுகை என்பது அஃலாலு மின் மிஅத்தி அல்ஃபி சலாத்தின், 1000 தொழுகையை விட சிறந்தது. ஒரு ரக்காத்தை நீங்கள் காபத்துல்லாவில் தொழுவது நம்ம ஊர் பள்ளிவாசல்ல 1,00,000 ரக்காத்து. 1,00,000 ரக்காத்து. அப்ப காபத்துல்லாவில் 2 ரக்காத்து தொழுதால், காபத்துல்லாவில் 2 ரக்காத்து தொழுதால் மற்ற ஊர்கள்ல எத்தனை ரக்காத்து? 2,00,000 மடங்கு அல்லாஹ் கூலியை தர்றான். இது காபத்துல்லாவுக்கு மட்டும் பொருந்தும் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, முதலில் கட்டப்பட்ட ஆலயம் மக்காவில் இருக்கிறது. 2வது பார்த்தீங்களாக்க அது ஹரம். 3வது பார்த்தீங்களாக்க அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் இருக்கின்றன. 4வது அல்லாஹ்வை ஈர்க்கக்கூடிய ஆலயம் அங்கே இருக்கிறது. 5வது அது அமன் பூமி, பாதுகாக்கக்கூடிய பூமி என்று பேசுகிறான். 6வது யா அல்லாஹ் பழங்கள் நிறைய தா அல்லாஹ், இப்ராஹிம் நபி துவா செஞ்சாங்க. 7வது பரக்கத்துக்காக துவா செஞ்சாங்க. 8வது அந்த ஊர்லேருந்து ரசூலாக அல்லாஹ் ரசூல் ஆக்கினான்ல, அதுக்கு இப்ராஹிமுடைய துவா காரணம். 9 தஜ்ஜால் ஆகிய காலையை வைக்க மாட்டான். 10வது என்ன? ஒரு ரக்காத் தொழுதால் 1,00,000 மடங்கு நன்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என் அருமை சகோதரர்களே, குறிப்பாக என் அருமை ஹாஜிகளே, அங்கே போய் நம்ம உங்களால் முடிஞ்ச நிறைய தொழுகைகளை நீங்க தொழுவுங்க. ஏன்னா லட்சக்கணக்கான இல்லையா, அது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தவாஃப் என்ன பண்ணுங்க, அதிகமா தவாஃப் செய்யுங்க. நிறைய துவா செய்யுங்க. அப்புறம் நிறைய தௌபா செய்யுங்க. முடிஞ்ச அளவு குர்ஆனை ஓதுங்க. முடிஞ்ச அளவுக்கு தஸ்பீஹாத்துகள், திக்ருகளை பண்ணுங்க. என் அருமை சகோதரர்களே, குறிப்பாக என் அருமை ஹாஜிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹஜ்ஜை எப்படி அமைத்து கொண்டார்களோ, அந்த ஹஜ்ஜை எப்படி ஹஜ்ஜுன் மப்ரூர், ஹஜ்ஜுன் மக்பூல், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் என்று வரலாறுகள் பேசுகின்றனவோ, அதே மாதிரியான ஹஜ்ஜிகளை உங்களுடைய ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது ஹுத்பாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துக்குரிய துஆ என்ன என்று சொன்னால், அல்லாஹ் நம்மீது மழையை பொழிய செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம கேட்க வேண்டிய துஆ என்ன என்பதை இமா புகாரி 1013வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க. அல்லாஹும் மஸ்கினா, அல்லாஹும் மஸ்கினா, அல்லாஹும் மஸ்கினா என்று 3 முறை கேட்க வேண்டும் என்ற ஹதீஸுகள் பேசுகின்றன. இந்த துஆவுக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வே எங்களுக்கு மழையை பொழிய செய்வாயாக, அல்லாஹ்வே எங்களுக்கு மழையை பொழிய செய்வாயாக, அல்லாஹ்வே எங்கள் மீது மழையை பொழிய செய்வாயாக என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கேட்க சொன்னாங்க. இந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், அங்கீகரித்தான் என்ற ஹதீஸுகள் பேசுகின்றன. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அடிக்கிற வெயில் தாங்க முடியலை, பல பேர் கஷ்டப்படுறாங்க. அதனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கணும், வெயிலுடைய அந்த சூடு குறையணும், மழை பெய்யணுங்கிறதுக்காக நாம் கேட்க வேண்டிய துஆ அல்லாஹு மஸ்கினா, அல்லாஹு மஸ்கினா, அல்லாஹு மஸ்கினா என்ற துஆ உள்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துஆக்களை கேட்டாங்களோ, கேட்க சொன்னாங்களோ, அதுகளை எப்படி சஹாபாக்கள் சமிஅனா வாத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று மனப்பாடம் பண்ணாங்களோ, அமல்படுத்தினாங்களோ, பிற மக்களுக்கு எடுத்து சொன்னாங்களோ, அதுபோன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக
ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இதுபோன்று குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் உண்டு சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன். அல்லாஹும்ம அஸ்கினா அல்லாஹும்ம அஸ்கினா அல்லாஹும்ம அஸ்கினா அல்லாஹும்ம அகிஸ்னா اللهم أغثنا اللهم أغثنا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.